ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றதை இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி பிரமோவாக பார்க்கலாம் வாங்க. டாக்டர் வந்ததுமே சேது அழுகுறாங்க. டாக்டர் என்ன ஆச்சுன்றாங்க. எல்லாருக்குமே பலமான அடி, இதுலேயும் குழந்தைக்கும் ரொம்ப அடி, அதை நாங்கள் பார்த்துட்டு தான் சொல்ல முடியுன்றாங்க. டாக்டர் உங்கள் காலில் விழுறோம், எவ்வளோ செலவானாலே பரவாயில்லன்றாங்க. ஆனால் எல்லாருடைய உயிரை காப்பாற்றிடுங்க, குழந்தையோட உயிரை காப்பாற்றிடுங்க அப்படின்னு சேது அழுகுறாங்க. அதுக்கப்புறம் ராஜாங்க இருந்துட்டு இங்கே பாருங்கள் டாக்டர், எப்படியாச்சும் காப்பாற்றிடுங்கன்றாங்க. சார், நாங்கள் காப்பாற்றுறது ஒன்றும் இல்லை, எங்களால் பண்ண வேண்டிய எல்லா முயற்சியுமே நாங்கள் பண்ணுறோன்றாங்க. அதுக்கப்புறம் இந்த கடவுள் கையில தான் இருக்கு, எங்க கையில எதுவும் இல்லை சார் அப்படின்றாங்க. கேட்டுட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் பாத்தீங்கன்னா சேது இருந்துட்டு அழுகுறாங்க. அப்பா, என்னப்பா டாக்டர் இப்படி சொல்லிட்டு போறாங்கன்றாங்க. சேது பார்த்துக்கலாம் ஏன்றாங்க. அப்புறம் அந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு பெரியார் சாமி இருக்கு, அங்க போயிட்டு சேது முட்டி போட்டுட்டு அழுகுறாங்க. கடவுளே, எல்லாரையும் காப்பாத்திடுன்றாங்க. என்ன ஒரு சோதனை இதுன்றாங்க. என் மீனாட்சி நல்லபடியா பொருந்து வந்திருக்கேன், என் அம்மாவே பொருந்து வந்திருக்காங்கன்னு நினைச்சால சந்தோஷப்பட்டேன். ஆனா இன்னைக்கு ஆசை காட்டிட்டு மோசம் பண்ணிடாதுன்றாங்க. ஏன்னா என் அம்மா தான் உலகம் நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்க ஒவ்வொரு நிமிஷமுன்றாங்க. என் அம்மாவை பாதையிலேயே கூப்பிட்டுக்கிட்டேன், ஆனா என் குழந்தைய பாதையிலே என்னை விட்டு பிரியிற மாதிரி பண்ணிடாது அப்படின்றாங்க. எல்லாருமே நல்லபடியா உயிர் பொழைச்சு வரணும்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறமா சேது பார்த்தீங்கன்னா பரிகாரம் பண்ணலான்னு சொல்லிட்டு நேராக கோவில் போறாங்க. அப்பா நான் வரேன்ப்பா இருங்கப்பான்னு சொல்லிட்டு கோவிலுக்கு போயிட்டு எல்லாருக்காகவும் சேது பரிகாரம் பண்றாங்க. ஹாஸ்பிட்டல் இருக்கிற எல்லாருமே நல்லபடியா பொழைச்சு வரணும்னு சொல்லிட்டு போய் பரிகாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்தது இங்க ராஜாங்க ஒரு பக்கம் ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்காங்க, எப்படி இருக்காங்க அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு. அதுக்கப்புறமா ரொம்ப சீரியஸ் கண்டிஷனில் தான் இருக்காங்க, பார்க்கலான்றாங்க. நம்ம இப்போ அவசரப்பட்டு எதுவும் சொல்ல முடியாது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லுவாங்க. இங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க சேது ஒரு பக்கம். அவங்களுக்காக ரொம்ப கடுமையான பரிகாரங்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. அடுத்து வரக்கூடிய பிரமோல என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.